கர்த்தரை ஆராதிப்போமா? அது நம்முடைய பலன். எது சூழ்ந்தாலும் சரி, தொல்லைகள் கஷ்டங்கள் சூழ்ந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். ஜெயம் உறுதி, ஜெயம் எடுக்க வைப்பார். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும், சோதனை வரும் வேளையில் சொற்கேட்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே. ஒவ்வொரு நாளும் அந்த காக்கும் வல்ல மீட்பர் நம்மளை காப்பார். அது உண்டு, அது உங்களுக்கு உண்டு. அதை யாரும் அழிக்க முடியாது, அதை யாரும் மாற்ற முடியாது, அதை உடைத்து போட முடியாது. அது கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் செய்த உடன்படிக்கை. ஆமென். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தொல்லைகள், கஷ்டங்கள், ஐயம், பயம் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குவார். அவர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார். உங்களை ஜெயத்தின் பாதையில் நடத்துவார். நீங்க துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு பதிலாக ஆனந்த ஆக்களிப்பு உண்டாகும். பயம் யாவும் நீங்கும். இயேசு கை தூக்கி நிறுத்துவார். முற்றிலும் நம்மை ஜெயமெடுக்க செய்வார். அந்த இயேசு நம்மை காக்க வல்லவர். ஆமென், 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 ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் சங்கீதம் 71:21 நாம் பார்ப்போம். இந்த 21 இப்படியாக அந்த பின்பகுதி வருது. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். சங்கீதக்காரர் சொல்றாரு. அப்படின்னா என்ன? இந்த இடத்துல ஏதோ ஒரு விதத்துல மேன்மை போயிருச்சு, ஏதோ ஒரு விதத்துல அந்த பலன் இல்லை. ஆனா இந்த சங்கீதக்காரர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால் திரும்பியும் கர்த்தர் அவசியம் என்று சொல்லி வந்து நிற்கிறார். தாவீது ஒரு முறை அவனுடைய பட்டணத்தில் இல்லை, அவன் தேசத்தில் இல்லை, வெளியில போயிருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து எனிமி வந்து அட்டாக் பண்ணி சூறையாடி அவ்வளோத்தையும் அழிச்சு போட்டு அங்க இருக்கிறதெல்லாம் கொள்ளையாடி அவனுடைய பிள்ளைகள், மனைவி எல்லாத்தையும் சிறப்பிடிச்சு கூட்டிட்டு போறான் பாருங்க. இத தாவீது வந்து பார்க்கிறாரு. இடமே சூறையாக்கப்பட்டிருக்கு. அப்படி கதறுகிறார், அழுகிறார். இல்லையா? மேன்மை போயிடுச்சு. அந்த சிட்டி ஆஃப் டேவிட் இன்னைக்கு உருகுலைந்து போயிருக்கு. அந்த சிட்டி ஆஃப் டேவிட் அந்த மேன்மை இழந்து போயிருந்தது. ஓ, அப்படி இருதயம் உடைஞ்சு போச்சு. தெய்வ மக்களே, இதே போல உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மேன்மை இழந்து நிற்கிறீங்களா? உங்களுக்கு வர வேண்டிய ப்ரொமோஷன் வரல, உங்களுக்கு வர வேண்டிய வேலை வரல, உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரல, தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு, மேன்மை பிடுங்கப்பட்டிருக்குது, மேன்மை இழந்து போய் நிற்கிறீங்களா? ஊழியக்காரர்கள் கூட சில நேரங்களில் மேன்மை இழந்து நிற்கிறாங்க. அவங்கள அவமானப்படுத்தி, துக்கப்படுத்தி, தூக்கி வீசிடுறாங்க. என்ன இவன் ஊழியக்காரன் தானே, இவன் பெரிய என்ன இவன்? ஆனால் கர்த்தர் சொல்றாரு இல்லையா? இந்த தாவீது மூலம் நம்ம பார்க்குறோம், கர்த்தர் திரும்பி மேன்மைப்படுத்துவாராம். அந்த வார்த்தை எப்படி வருது? இந்த சங்கீதக்காரர் எப்படி சொல்கிறார்? மேன்மையை பெருக பண்ணி. ஓ,
ஜீசஸ். ஒருவேளை நீ இதுக்கு முன்னாடி எந்த நிலைமையில இருந்தேன்னு தெரியாது, ஆனால் இப்போ ஒரு நிச்சயம், இப்போ முன்னாடி இருந்ததை காட்டிலும் இப்போ வேற லெவலு. ஏன்னா பெருக பண்ணின்னு ஒரு வேர்டு வருது. அப்போனா என்ன, அது மல்டிப்ளை ஆகுது. பெருக பண்ணி இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு, உங்களை பெருக பண்ணுகிறாரு. எதை மேன்மை, நீ மேன்மை இழந்து நிற்கலாம், தகுதி இழந்து நிற்கலாம், ஒரு குப்பைக்கு இருக்கிற மரியாதை கூட உனக்கு இல்லாமல் இருக்கலாம். கவலைப்படாத, கர்த்தர் உன் கண்ணீரை கேட்டாரு, உன்னை மேன்மையை பெருக பண்ணுவார். சொந்தக்காரங்களே தூக்கி வீசியிருக்கலாம், சொந்தக்காரங்களே உன்னை தப்பாக பேசியிருக்கலாம் இல்லையா, நீ செய்யாததை செஞ்சிருப்பாங்க இல்லையா அப்படின்னு பேசியிருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம், 10 பேர்கிட்ட தம்போட்டம் போட்டிருக்கலாம். கவலைப்படாத, கர்த்தர் உன் மேன்மையை பெருக பண்ணுவார். இன்னைக்கு தாவீதை போல அழுகி வீம்பி நிற்கிறியா? ஐயோ என்னுடைய மேன்மை போயிடுச்சுது, நான் செய்யாத குற்றத்திற்கு இப்படியா, இவ்வளோ பெரிய நன்மை இழந்து நிற்கிறேனே, என் தேசம் அழிக்கப்பட்டிருக்கே, என் குடும்பம் சிதைக்கப்பட்டிருக்குதே, என் குடும்பத்தில் அவமானம் தானே மிஞ்சிருக்கு, தலை குனிஞ்சு நிற்கிறேனே. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த தாவீது மூலம் உன் மேன்மையை பெருக பண்ணுவாராம். 2வது, என்னை மறுபடியும் தேற்றுவீர். இந்த சங்கீதக்காரர் சொல்கிறாரு, இப்போ உடஞ்சி போயிட்டு இருக்காரு, எந்திரிச்சு நிற்க முடியல, பலன் இல்லை, அப்படி உடஞ்சி போய் நிற்கிற நிலைமை. சங்கீதக்காரர் சொல்கிறார், என்னை மறுபடியும் தேற்றுவீர். இந்த மறுபடியும் தேற்றுவீர்ன்றது எதை காமிக்குதுன்னு சொன்னால் இல்லையா, அது த கம்ஃபர்ட் மீ அப்படின்ற வேர்டு ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா எப்படி கம்ஃபர்ட்டு? உன்னுடைய வேலையில், பிஸ்னஸில், உன்னுடைய ஜாபில், உன்னுடைய குடும்ப சமாதானம், ஃபேமிலி பீஸில், உன்னுடைய சுகத்தில், உன்னுடைய எக்கனாமி பிளெஸிங்கில் மீண்டும் மறுபடியும் கர்த்தர் தேற்றுவார், உன்னை நிறுத்துவார். நீ எப்படி நிற்பானா, உடஞ்சி போயில, தைரியமாய் நிற்பாய், கம்பீரமாய் நிற்பாய், அவ்வளோ பெரிய பலன் உண்டாகும். நீ தேற்றப்பட்டிருப்பாய், அதாவது ஆற்றி தேற்றப்பட்டிருப்பாய். பயப்பட மாட்டாய், ஐயோ திரும்பி தோற்று போயிடுவனும், இந்த வந்த நிலைமை மாதிரி திரும்பி வருமோ, இல்லை நான் திரும்பி எந்திரிச்சு நிற்பனா, திரும்பி எனிமி வந்து தாக்குவான், இல்லை அது இல்லை. தேற்றுதல் என்ன சொன்னால், இல்லை நான் இனி விழமாட்டேன், நான் நிற்பேன், ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறவர் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நான் இந்த சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், இந்த மதலை தாண்டுவேன். சொல்கிறீங்களா? நீங்கள் தாண்டுவீங்க. God bless you. Bye-bye.